அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல குளுகுளுன்னு 2 விதமான வாட்டர்மெலன் ரெசிபி பார்த்துடலாமா? வாட்டர்மெலன் சாப்பிடாத கிட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்பத் பார்த்துடலாம். வாட்டர்மெலன்ல பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சீடோட ஜூஸ் குடிக்கிறது பிடிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சீடு இல்லாமல் குடிக்கிறது பிடிக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த சீடை மட்டும் நைஃபால் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிளறி விட்டீங்க அப்படின்னா சீடு தனியாக வந்துடும். இப்போ நான் கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரு 3 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா சீவி வச்சுக்கோங்க. தொட்டு பார்க்கவே பார்த்தீங்கன்னா அப்படி பஞ்சு மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம் போல இருந்துச்சு. சரி, ஜூஸ் போட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 லெமன் வர நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 லெமன் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் சேர்த்துட்டு நான் இப்போ சேர்க்கிறேன் பார்த்தீங்களா, அந்த கரண்டி அளவுக்கு ஒரே கரண்டி அளவுக்கு சுகர் நான் சேர்த்தேன். ரூஹப்ஸாவும் நான் சேர்த்துருக்கேன். ரூஹப்ஸா சேர்க்கும் போது வீடியோ கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால உங்களுக்கு காமிக்க முடியல. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கிட்ஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீடை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை இப்படியே குடிப்பாங்க அப்படின்னா கொடுங்க. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணாமல் நீங்கள் ஹனி ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஃப்ரூட் கொடுத்தாலும் கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே நீங்கள் கொடுக்காதீங்க. ஒரு 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா கொடுக்காதீங்க. மதியானத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக செய்கிறேன். ரொம்ப பர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் செய்யலைங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனை நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா மில்க் மேடு 1 கிளாஸ் அளவுக்கு மில்க் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான விஷயம் நீங்கள் வடிகட்டணும். அந்த கொரன்னு இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஜூஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் செட் பண்ண போறீங்களோ அதில் செட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சுட்டேன். இப்போ என்னோட கிட்ஸுக்காக பார்த்தீங்கன்னா 2 கிளாஸில் ஊற்றி வச்சுருந்தேன். நல்லா செட் ஆனதுக்கப்புறம் என்னோட பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்தேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர்மெலன் சாப்பிடாத குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸாக சாப்பிடட்டும். ஆனால் நீங்கள் ஈவினிங்க்கு அப்புறம் கொடுக்கக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே அப்லோட் ஆக போகுது. இன்ஷா அல்லாஹ் உங்க கருத்துக்களையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.